டேய் சுப்பு டேய் டேய் பாருடா கவர்மெண்ட் பணம் எங்க பாரு கவர்மெண்ட் பிச்சை எடுக்குது. இதுல ரெண்டு செல தொலைச்சக்கு உங்களுக்கு நீ புதிய ட்ரெஸ் தருவாங்க. இந்த பழைய துணி தான் தருவாங்க. வேணும்னா தொலைக்கணும். எனக்கும் கையெல்லாம் புண்ணும். இங்க பாரு நம்ம கவர்மெண்ட் அழகான ரெண்டு சிலை விட்டு பாத்தியடா என்ன அழகான சிலை இல்ல. இந்த மூக்க பாரு ஐயா புசு புசுன்னு இது சிரிக்குது சிலை. இது பப்ளி மாஸ்டா அடி புசு புசு சிலை கல்லு மாதிரில இருக்கணும். இது புசு புசுன்னு இருக்கு. இங்க பாருடா டேய் இதுக்கு கலர் பாருடா டேய் இதுக்கு கலர் பாரு. ஆமா கண்ணு உருண்டு இருக்கு. ஆமாடா டேய் இது பாரு நம்ம இவ்வளவு சுத்தமா வச்ச பின்னாடியும் என்ன செய்யல நமக்கு எந்த உதவியும் செய்யல பாத்தியா. ஆமா இது பாரு ஒரு முறை அது வேற ஒண்ணும் இல்லை. மேல நிறைய காக்கா எல்லாம் மறந்துட்டு இருக்குல்ல அதுக்கு தொல்லையில தான். இங்க பாருடா இந்த தலையெல்லாம் தூசிடா. ஆமா தலையெல்லாம் இது இது கையில வாட்செல்லாம் வச்சிருக்குது சிலை. இது காக்கா ஏதாவது கொண்டு வந்து போட்டுருக்கா. இது பாரு இது பத்திரமா வச்சுக்கனா. பத்திரமா வச்சிருப்போம் நமக்கு தேவைப்படும். ஓகே டேய் இது பாருடா ரொம்ப தூசியா இருக்குது. நம்ம நல்லா சுத்தம் பண்ணணும். பலபலன்னு இருக்கணும். நாளை எம்எல்ஏ வந்து பார்க்க வருவாங்க. அந்த பப்ளி மாஸ் ரெடி பண்ணிட்டா. நான் ரெடி பண்ணி. ஆமா நான் இத பாக்குறேன். அந்த தண்ணி எடுறா. தண்ணி பார்த்து டவல் புதிய டவல் மதி வெள்ளம் எல்லாம் போனா தொடச்ச பழக்க ஒண்ணும் போகாது. டவல முக்கின வெள்ளம் எல்லாம் கருப்பாகுது. வேற ஒண்ணு இல்ல இந்த க்ளீன் பண்ண டவல் மோசமா இருக்கா. ஆமா பாரு தண்ணிக்கு கலர பத்தியா என்ன அழகா கலகலன்னு இருக்கு. டேய் அந்த கலத்தை எல்லாம் நல்லா தேய்ச்சு பாரு நீங்க எவ்வளவு ஒயிட்டா இருக்கு பாத்தியா. எப்படி கலகலன்னு இருக்கு பாத்தியா. டைமண்ட் மாதிரி மின்னும். இதுக்கு மண்ணை கருப்பு டைமண்டா. ஆமா அப்ப டைமண்ட். இத பாருடா இது ஒயிட் டைமண்ட். டேய் இங்க பாரு அது கொஞ்சம் நெட்ட டைமண்ட். இங்க பாரு போன மாசம் சம்பளமும் இவனுக்கு தரல. நம்ம ஓசியில வேலைக்கு வச்சிருக்கணும் நினைக்கிறேன். சம்பளம் தரலன்னா நாளைக்கு ஸ்ட்ரைக்கு. டேய் கீழே எல்லாம் பெருக்குடா. அந்த விளக்கு மாத்திடுடா. விளக்கு மாறு கெட்ட் நல்ல இங்க எல்லாம் இருக்கு. ஆமா பேக்ல பாருடா. ஆமா சரி டேய் டைம் ஆயிடுச்சுடா. டைம் ஆயிடுச்சு நம்ம போவோம். நம்ம ஓவரா வேலை செய்யறது. ஆமா சம்பளம் ஒழுங்கா தர மாட்டானுவா. தாரது 50 ரூபா. இந்த 10 துணியை பத்திரமா கொண்டு போடா. இதை பத்திரம் வாங்கின காய போடும். நாளை வரணும் இல்லையா. ஆமா அதனால இதுல காய போடும். இது தண்ணி எங்க வீடா. விளக்கு மாத்த இங்கே வைப்போம். நீ நாளைக்கு தேவைப்படும். சில என்ன அழகா இருக்குல்ல பலவலன்னு. ஆமா சிரிக்குது.
இது கிளிப்பு கிளிப்பு கிளிப்பு. ச்சே, இது எலக்ட்ரிக் சலையோ. தண்ணி ஊத்துனா கரண்ட் ஷாக் ஏதாவது அடிக்குமா? டேய் ரொம்ப அழகா. தலை கொஞ்சம் கொஞ்சமா கீழே வருதே. அதுக்கு பிரைட்னஸ் பாருங்க. ஓ பிரைட்னஸ் சுண்ட விரக்கியத பாருங்க அப்படி. ஓ நைஸ். டேய் டைம் ஆயிடுச்சு வாடா. சரி போ 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 ஓடி போ. பிடிச்ச அப்படிமா நம்ம எவ்வளோ பெரிய திருடன், நம்மளை பிடிச்ச போலீஸ் தான். போலீஸ் பார்ப்போம் அவன் வரான்னு. ஹலோ யாரு நான் இருக்க ஏரியாவில் யாரு? இங்க செயின திருட்டு எல்லாம் நடக்குன்னு சொன்னாங்க. நீங்க யாராவது பாத்தீங்களா? இங்க பாக்கலையா? எங்க அப்படியா? நான் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டா? என் பேருக்கே அசிங்கமாயி போச்சு. சரி சரி, நான் எல்லாரையும் பிடிச்சிட்டு கண்டிப்பா ஜெயில போடுறேன். சரியா? சரி ஓகே. ஹலோ ஹலோ டேய் சொல்லுடா. நிறைய வேலை இருக்கு. நேத்தைக்கு வரணும்னு நினைச்சு வர முடியல. ஒரு வாரமா வரல. வா. டேய் பாத்துக்க இன்னொரு குமார். இன்னொரு ரெண்டு தானே இருக்குடா. ரெண்டு தான் இருந்தா. ஆமா இப்போ இன்னொன்று வந்திருக்கு. ஆமா உனக்கு வந்து நல்ல பளபளன்னு தங்கம் போல மின்னுது. டேய் இது என்னடா? அது ஒண்ணும் இல்ல. இல்ல ரெண்டு பல்லு மட்டும் மின்னு மின்னு மின்னுங்குது. டேய் கோழிக்கு தூவதா? வித்தியாசமா இருக்கே. கண்ணை பார்த்தா ஒரு திருடனுக்கு ஒரு இது இல்ல. கண்ணு நல்ல உருளுது. டேய் இதை ஒன்று செக் பண்ணுடா. செக் பண்ணது இல்லடா. வித்தியாசமா இருக்குது. செக் பண்ணா இது சரியா தான் இருக்கும். கவர்மெண்ட் அவன் என்ன செய்யான்னு அவனுக்கே தெரியாது. அப்பளப்பலா எந்த இல்லாமோ சரி கிறுக்கு வேலையில எல்லாம் சரி பண்ணி அதை க்ளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ணுவோம். ஆமா ஆமா. துணிக்க கலர் என்ன அழகா இருக்கு. இது இங்க போலீஸா வாரவருக்கு எட்டப்பா இருக்கும். அவரு தான் கொண்டு வந்தார் வீட்டுல இருந்து.
நல்ல அழுக்கா இருக்கு. இங்க நல்லா பிடிச்சிருக்கா. இங்க நல்லா இது ஃபேன் எல்லாம் அழுக்கா இருக்கு. இது எங்கேயா செடியில நல்லா உருட்டிட்டு வந்துருக்கு. இங்க பாரு. இந்த சேலை கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. மூணு சைஸ்ல இல்ல. மூணு வித்தியாசமான தோற்றத்துல இருக்கு. ஆமா ஆமா. மைக் எடுங்க பாலிசே. டேனிஸே பாலிசே. டேய் பாலிசா வேற ஏமா. உமக்கு ஜெபம் போய் வேலை நடந்தா. கவர்மெண்ட் இல்ல கடின உழைப்பு. போலீஸுக்கு இது என்னத்த? ஐயோ பாரு. சரி இது பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? இந்த யூகேஜி படிக்க பிள்ளைகளுக்கு சைஸ்ல தான் இருக்கு. இது போலீஸ்னு சொன்னா நம்ம தான். ஒன்றரை முளை இல்ல. ஆமா. நான் கஷ்டப்பட்டு ஐயா 50 வருஷம் உழைச்சு போலீஸ் ஆயிருக்கேன். ஐயா ரொம்ப வேர்வையா இருக்கியா சொல்லுங்க. ஐயா இது உங்களுக்கு துணி தானே, உங்களுக்கு டவல் தானே, இல்ல பின்ன உங்களுக்கு பேக்ல இருந்து தானே எடுத்தோம். சரி, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? இங்க ஒரு திருட இங்க வந்ததாட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. நியூஸ் வந்தா? நாங்க அந்த சிசிடிவி கேமரால பார்த்தோம். சிசிடிவில கேமராயா? ஆமா. சிசிடிவி இங்க இருக்கு தலைவரே போலீஸ். அந்த இடத்துல அது கிளாக் இல்ல இதுக்கு வெளியே. அவர் கண்ணு தெரியாது அவனுக்கு. அது கனெக்ட் இருக்கு. கண்ணு தெரியாத ஆளுக்கு எல்லாம் போலீஸ் வேலை கொடுத்துருக்கு. நமக்கு யாரும் தருங்க சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னத்த? ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க ஒரு திருடன் வந்த. ஐயா ரொம்ப முக்கியமா இங்க வாங்க ஐயா. அங்க ரூம் இருக்குயா. ஓடி போங்க ஐயா. ஐயோ தலை நாட்டம். இத பாரு, இத பார்த்தா இந்த திருடன் என்ன எல்லாம் எடுத்து உள்ள போட்டு அப்படி தூக்கி நிக்கிற மாதிரி இல்ல. டேய் அவர் துரத்துடா நிக்க முடியலடா. கம்பங்க விளக்க மாத்தாலே அடிக்கணும். ஹலோ போலீஸ் ஆகல பார்த்து பேசுங்க. போலீஸ் பரவ நம்மள பிடிச்சு உள்ள போட்டுரும். அதனால பார்த்து ஐயா பேசுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஐயா ஒரு திருடன் வந்திருக்கா. ஒரு திருடன் வந்திருக்கான். ஆமா. அப்புறம் அவன் வந்து கொஞ்சம் ஒல்லியா. அவருக்கு பல்லு வந்து கரெக்டா தெரியும். பல்லு தெரியுமா? உங்க பல்லு போறியா? இல்ல ஐயா 2 பல்லு இல்ல, அங்க 32 பல்லு காணுது. இல்ல அவருக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்க பல்லு மட்டும் கரெக்டா தெரியும். ஃப்ரண்ட்ல இருக்க அப்ப பல்லு பேக்ல இருக்க பல்லு ஒரு கோல்ட் செயின் போட்டுருப்பான். ஐயா சொல்லி ஐயா திருடன் கோல்டு செயின் போட்டுருப்பானா? ஆமா ஆமா. அவர் என்ன சொன்னாரு? ஃப்ரண்ட்ல உள்ள பல்லு வந்து ஒரு மாதிரி இருக்கும், பேக்ல உள்ள பல்லு எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். கரெக்டா பேக்ல எங்க இருக்கு? பல்லு இருக்கா? பேக்ல எங்க இருக்கு பல்லு? காட்டுங்க பாக்கட்ட திரும்புங்க. இது என்னத்தையா? நான் போலீஸாக்கு பார்த்து பேசுறேன். போலீஸுக்கு அடிச்சது இல்லை. இது போலீஸ் இல்ல, இவன் தான் கள்ளனா இருக்கும். பிடிச்சிட்டு சாத்துனாங்க. டேய் அது செக்யூரிட்டிடா. அந்த ஏடிஎம்ல ஒருத்தன் நிப்பான். ஆமா அந்த வைட் அவங்க செலவு வடிச்சு நிப்பான். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நிறைய பேர் கொஞ்ச நேரம் விஷயத்துக்கு வாரியா? திருடி இருக்கான். அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ண. இங்கதான் வந்திருக்கான். வேர்த்திருக்கு. அவன் அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் தருவாங்க? எனக்கு ஒரு அவார்டு கிடைக்கும். அவார்டு கிடைக்குமா? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? விசாரத்திற்கு தொடங்க. உங்களுக்கு நான் கவர்மெண்ட்ல சொல்லி சலுகைகள் வாங்கிதான். என்ன சலுகை கிட்டும்? அந்த குடியரசு தினம் இருக்கலாம், அங்க பறிக்க வேலையா? அன்னைக்கு அவார்டு வாங்கிதான். எங்களுக்கும் அவார்டு உண்டா? ஆமா. சரி, அவார்டு உண்டா? அப்ப நல்லா துடைப்போம். துடைக்கிறது இல்ல. இப்ப இங்க திருட வந்தானா வரலையா? அதான் எனக்கு கேள்வி. ஐயா இங்க திருட வந்தானா என்னன்னு தெரியாது. நாங்க வரும்போம் புதுசா ஒரு சிலை நிக்குது. இந்த சிலையா? நீங்க சொன்ன அடையாளங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கழுத்துல எல்லாம் மினுங்குது. கேட்டீங்களா? இதுக்குதான் என்ன பல்லு மின்ன 2 அணங்கானது பார்த்தீங்களா? வெள்ளையா பாருங்க. நல்லா பாருங்க. சொல்லுங்க ஐயா, நாங்க செக் பண்ணி ஒரு டேய் இது மாட்டு அடிச்சுங்கடா. மாட்டு அடிச்சுக்கல. நோவான பாக்க ஐயா நில்லுங்க.
இதை பிடிங்க நீங்க. ஐயா இது ட்ரையல். இதை பிடிங்க. இதை பிடிங்க. ஒரு ட்ரையல். போலீஸ் நில்லுங்க ஐயா. போலீஸ் வலிக்குதா? வலிக்கல. வலிக்கலையா? வலிக்குது. சரி, அப்ப திருடனை பிடிச்சா அடிச்சுக்கு நல்லா இருக்கும். நம்ம செக் பண்ணுவோம். இது அசையல்ல. டேய் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குடா. டேய் டேய் இத பாருடா. டேய் நெல்லு, நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு பேப்பரை எடுத்து மூக்குள்ள போட்டு பார்ப்போம். எதுக்கு போடுவோம்? முதல்ல இங்க போடுவோமா? டேய் இது பெர்மனன்ட் செல்லடா. இப்ப புதுசா வச்சது இதுதான். புதுசா வச்சிருக்க செல்லுங்க பார்ப்போம். அசையுது. நீங்க அப்படி இல்ல, செக் பண்ணியது. சாரே சாம்பாரே. டேய் நம்ம பார்க்கல திருட விடலாமா? இங்க பாரு, எத்தனை வருஷமாடா இந்த தொழில் செய்ய? சொல்லு பேசு. இவனை பார்த்தா அதுக்கெல்லாம் லாயக்கப்பட்டு வர மாட்டான்னு தோணுது. எலும்புந்தாலும் மட்டும்தான் உண்டு. ஐயா சட்டையை மட்டும் தொழுதல். டேய் இங்க பாரு, அவனை பார்த்தா பாவமா இருக்குடா. இங்க பாரு அவனை அடிக்கடா. ஐயா இங்க பாருங்க, உங்களுக்கு அவார்டு கிடைக்குன்னா வேற எனக்கு புறம்போக்க பிடிக்க இல்ல. இவன் பாவம் ஐயா. இவனை பார்த்தா அப்பாவி போல இருக்கு. அப்படி அவனும் கிடையாது. இவங்க ரொம்ப கள்ள பையன். நிறைய பேருக்கு செயின் எடுத்துருக்காங்க. நிறைய பேரை பிடிச்சிருக்கேன். ஆமா, நிறைய பேருக்கு செயின் எடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு செயின் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க. ஐயா அவனுக்கு நிறைய செயின் எடுத்தாங்க. அவனுக்கு குடியரசு தின கேடை கொடுக்கலாம். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட கவர்மெண்ட் ஸ்டாஃபா? என்ன கவர்மெண்ட் ஸ்டாஃப்? அரசு ஊழியர். அரசு கூலி வேலை செய்யா? அரசாங்க வேலையா? இங்க பாருங்க, இத போட்டு பாருங்க. அரசாங்கத்துக்கு தவலி செல்ல தொடங்கி தந்திருக்கேன். இங்க பாரு ஐயா, ஒண்ணு பண்ணுங்க. இங்க பாருயா, இவனை பிடிச்சிட்டு போங்க. சரி, போய் தண்டனை வாங்கி நீங்கள் எங்களை அவார்டு வாங்கி நல்லா இருங்க. உங்களுக்கு வேண்டாமா? யோ போயா. சரி இல்லைங்க, உங்களுக்கு நீங்க திருடனை தேடி கண்டுபிடிச்சியா இல்லையா, அதுக்கு ஒரு அன்பளிப்பா ஐயா பத்திரமா கொண்டு போங்க. இன்னைக்கு அப்பா அடி தருவாரு. சரி சரி சரி. டேய் இங்க பாரு, சொல்லு. டைம் ஆயிடுச்சு. ஆமா போவோம். நம்ம நீ போ. சரியா? பாத்தியா, நம்ம வேலை செஞ்ச பார்க்கல ஒரு வாரம் வரலன்னா என்னெல்லாம் நடக்குது. இங்க பாரு, இங்க பாரு, ஏதோ நடக்குது. இங்க பாரு, அடுத்த திருடன் மொழின்னு முழிச்சிட்டு இருக்கு. பிள்ளை பாபாபு. சரிடா. இங்க பாரு, திருட அந்த பிள்ளைக்கு பல்லு கூட விட்டு வச்சுட்டு அங்க இருந்துதான் பல்ல திருடி இங்க வச்சிருக்காங்க. சரி டைம் ஆச்சு, போ. டேய் எல்லாம் எடுத்துட்டு போவோம். எல்லாம் கரு கருன்னு இருக்கு.